என்றான் மகாகவி பாரதி. எந்தத் தாயின் வயிற்றில் எந்த நேரம் நாம் பிறக்கிறோம் என்பதையும் நமக்கு என்ன பெயர் சூட்டப்படும் என்பதையும் இறைவன் குறிக்கிறான். பின்னாளில் நாம் வைத்துக் கொள்கிற புனைப்பெயரைக் கூட இறைவனே குறித்திருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக, என் பெற்றோர் எனக்கிட்ட பெயர் முத்தையா. இது வைத்தீசுவரன் கோயில் சுவாமியின் பெயர். அந்த சுவாமி எங்கள் குலதெய்வம். என் சகோதரருக்கு மறுபெயர் முத்துக்குமரன். என் பெயரை மாற்றி ஒரு புனைப்பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியபோது கண்ணதாசன் என்ற பெயர் எனக்கேன் தோன்றிற்று? அப்போது பாரதிதாசன், சக்திதாசன், கம்பதாசன் என்றெல்லாம் பலர் இருந்ததால் அது மாதிரி ஒரு பெயரை வைத்துக் கொள்ள விரும்பினேன். உண்மைதான். காலங்களால் அந்த பெயர் எவ்வளவு பொருத்தமாகிவிட்டது. கண்ணனும் தன் பெற்றோருக்கு 8வது குழந்தை. நானும் 8வது குழந்தை. கண்ணனை வணங்கத் தொடங்கிய நாளில் இருந்து எனக்கு அமைதியும் ஞானமும் வரத் தொடங்கின. சரியாகத் தேடிப் பார்த்தால் ஏதாவது ஒரு நாடி சாஸ்திரத்தில் இதை நான் காணக்கூடும். பூர்வ ஜென்மத்தில் நான் யாராக இருந்தேன் என்பதும் தெரியக்கூடும். நாடி சாஸ்திரம் அதையும் சொல்கிறது என்கிறார் ஆதிநகர்த்தர். உதாரணமாக, எகிப்து தேசத்தில் முன்பிறவியில் மன்னராக இருந்த ஒருவரே இன்று திருநெல்வேலி ஜில்லாவில் சிங்கப்பட்டி ஜமீன்தாராக பிறந்திருக்கிறார் என்று அநாகத வேதம் என்ற நாடி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். அதில் முன் செய்த தீவினை இன்னதென்றும் அதற்குரிய பரிகாரம் இன்னதென்றும் குறிப்பிடப் பெற்று அந்த பரிகாரம் செய்தபின் அவருடைய வியாதி பூரணமாக குணமாகிவிட்டதாம்.